எப்படியெல்லாம் கனவு கொண்டிருந்தோம். அரண்மனையில் பிறந்து ஆடம்பரமாக வாழ்ந்து ஒரு நாட்டு இளவரசனை பார்த்து தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து வைத்து கண்குளிர பார்க்க வேண்டும் என்று இது நாள் வரையிலும் கனவு கண்டிருந்தேன். ஆனால் அம்மா ஒரு சிறிய சந்தேகம். சந்தேகமா? ஆமாம் அம்மா. என் மீதா? ஆமா. உங்களுக்கு அண்ணா இல்ல என்ன தெரியுமா, அண்ணன் அண்ணியும் உரைத்த வார்த்தைகள் அத்தனை உண்மைதானா? அண்ணா இல்லண்ணா. என்னது இல்லையா? தங்கச்சி, நீ பாடசாலைக்கு சென்றாய். பாடசாலையில் பயின்று வர நேரத்தில் ஒரு ஆடவனோடு பழகியிருந்து இப்போது நீ 3 மாத கர்ப்பமாக ஒரு தங்கச்சி பார்த்து ஒரு அண்ணன் கேட்கிற கேள்வி என்ன இது? இதெல்லாம் யாரு நான் சொன்னது? அண்ணன் அண்ணி தான் எடுத்துரைச்சாங்க. அவர்கள் சொல்வது அனைத்துமே பொய் அண்ணா. ஓஹோ, அவர்கள் சொல்லும் வார்த்தை அத்தனை பொய், நீ சொல்லும் வார்த்தை அத்தனை உண்மை. ஏமா உண்மை என்றால் அரண்மனைக்கு அண்ணியும் அண்ணனும் இருக்க நேரத்தில் உன்னை நான் அழைத்து சென்றேன். நீ தான் நல்லவளாயிற்று, உத்தமையாயிற்று, கற்புக்கரசி ஆயிற்று, அழைத்து சென்றேனே. அதே இடத்தில் நின்று அண்ணா நான் எந்த தவறும் செய்யவில்லை, என் மீது அபாண்டமாக பழியை சொல்றாங்க அப்படி என்று ஒரு வார்த்தை அதே இடத்தில் நின்று சொல்ல வேண்டியதுதானே? என்னால முடியல அண்ணா. ஏன் முடியல? அவங்களை பார்க்கும்போது பயமாக இருக்கு. ஏன் பயப்படுற? தவறு செய்தாதான் பயப்படணும். நீ தவறு செய்யவில்லை, பயப்படுற. அப்படி என்றால் அவர்களை பார்த்து பயந்து ஓடி வருகின்றாய் என்றால் உண்மையிலே நீதான் தவறு செய்திருக்கிறாய் இல்லையா? மரியாதையாக உரைக்கின்றேன். ஆமா, உன் கர்ப்பத்திற்கு யார் காரணம் என்று விட்டார், அவனுக்கே உன்னை நான் திருமணம் செய்து முடிக்கிறேன். உண்மையை சொல். உண்மையை சொல்ல போகிறேன். எதுவுமே இல்லையா? உனக்கு எதுவுமே தெரியாது, நீ எந்த தவறு செய்யவில்லை. அப்படியா? எனக்கு போது தாய் தங்கச்சி ஒரு நல்லவள், உத்தமி, கற்புக்கரசி என்றுதான் தெரிந்தேன். நீ யார்? ஒரு நாட்டுக்கு இளவரசி. ஒரு நாட்டுக்கு இளவரசி எப்படி அடி நடந்து கொள்ள வேண்டும்? நாட்டுள்ள பெண்கள் அனைவரும் உன்னை பார்த்து நன்றாக நடந்திருக்க வேண்டும். கேவலம் காம இச்சைக்கு ஈடுபட்டு கண்டவனோடு சேர்ந்து கூடி கொஞ்சி ஏண்டி இப்போது நீ 3 மாத கர்ப்பவதியாக இருக்கின்றாய். நினைத்தால் வெட்கப்படுகின்றேன், வேதனைப்படுகின்றேன். என்னுடைய தங்கை என்று சொல்வதற்கு நீ அருகதையற்ற. நீ ஒரு பெண் குலத்தின் பொன் விளக்காக திகழ்வாய் என்று எதிர்பார்க்கிறேன். பெண் குலத்துக்கு பெருத்த இருக்கை தேடி தந்து விட்டாய். நீ இப்படி எல்லாம் செய்வாய் என்று சத்தியமாக நான் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. என்னுடைய தங்கையை பார்க்க வேண்டும் என்று ஆசையாக ஓடோடி வந்தேன். ஆனால் இப்பொழுது உன்னை பார்ப்பதே தவறு என்று நன்றாக நான் புரிந்து கொண்டேன். இனிமேல் என்னை பார்த்து அண்ணாவென்று அழைக்காதே. நீ எனது தங்கையும் கிடையாது, நான் உனது அண்ணாவும் கிடையாது. மரியாதையாக சொல்லுகிறேன். உண்மையை சொல்ல முடியுமா? முடியாதா? சொல்ல முடியாது. கல் நெஞ்சக்காரடி, நீ கல்லூலி மங்காணி, உண்மையை சொல்ல என்ன மயப்புறாயா? உன்னை போன்ற தங்கச்சி தாண்டி 4 பேர் இருக்கணும் நாட்டுல. உன்னை போல இருந்தா மாதத்திற்கு மாதிரி மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். புரியல? இனிமே இப்படிப்பட்ட சதிகாரி, நீ ஒரு தாசி, நீ ஒரு வேசி, இனிமேல் இந்த நாட்டில் இருந்தால்
உன்னை பார்த்து நாட்டில் உள்ள பெண்கள் அனைவருமே உன்னை போன்று கேட்டு சீரழிந்து விடுவார்கள். ஆதலால் என் முகத்தில் விழிக்காதே, என்னை பார்க்காதே, என்னை அண்ணாவென்று அழைக்காதே. இனிமேல் இந்த நாட்டில் உனக்கு இடமே போகிறேன். வார்த்தை அத்தனையும் உண்மைதான். அப்படியா? சென்று அவரிடத்தில் எவ்வளவு நேரமாக கெஞ்சி கேட்டேன், ஆனால் உண்மையை உரைக்கவில்லை. என்ன சொல்ல வேண்டாடா, உண்மை ஒத்துக்க மாட்டான். ஏன்னா தவறு செய்தவள் அவள். எப்படி உண்மை ஒத்துக்குவா? தம்பி, தங்கமான தங்கச்சி, தங்கமான தங்கச்சி, தங்கமான தங்கச்சி நாம் நினைச்சிருந்தோம். தம்பி, அப்படி தங்கமான தங்கச்சி அவன் செத்துட்டாடா. இனிமே தம்பி பேசிட்டு இருந்தோம். எவனும் அயோகன்னு வச்சுக்கிறான். யார் பார்த்து வரட்டுமா? ஓ குஸ்மான், ஏய் குஸ்மான், குஸ்மான் எஜமான், 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 எஜமான் வராங்க. எஜமான் எதுக்கு வந்தீங்க? எஜமான் நாங்க தான் குடிமக்கள். குடிப்பியா? நான் பெருங்குடி, அவன் சிறுங்குடி. அவன் மதியான குடி, இவன் நைட்டு குடி. ஒட்டிக்காரன் என்ன கடை குடி? எஜமான் நான் குடிக்கிறது இல்ல. அவன் தான் குடிக்கிறான். இல்ல வாங்கி கொடுக்குறான். அவன் வாங்கி கொடுக்குறான். அவன் தான் வாங்கி கொடுக்குறான். இல்ல எஜமான் ஒட்டிக்காரன் என்ன கடை குடியாது? அவன் கடை குடிச்சானா பேசினான். கண்ணா முன்னாடி இருந்தாலும் அந்த குடிமக்கள் எங்க? நாங்க ஏழை குடிமக்கள். எஜமான் ஏழை குடிமக்கள். ஆமா நான் தாத்தானி கலகா நாட்டு விட்டுங்க. கலகா நாட்டு, கலகா நாத்தா? ஆமா கலகா நாத்து விட்ட நர சம்சேரி நீ தாண்டா. போன வருஷம் நான் கலகா போட்டேன். கலகா போட்டேன் 3 ஏக்கரா போட்டேன். ஏன்டா போட மாட்டேன்? ஆமா வரும்போது கூட எடுக்கல. ஆனா இந்த வருஷம் உன்ன போல நான் கலகா நாத்து விடுறேன். ஒரு கையில கலகா போடுங்க, அதே கையில நாத்து விட்டுங்க. ரெண்டுச்சும் சேர்த்து கலகா நாத்து அப்படின்ட்டு. ஒரு கையில நாத்து விட்டு அதே கையில கலகா போடுறது, ரெண்டு சேர்த்து கலகா நாத்து சொல்ல வரேன். ஆமா காட்டு பண்ணி இருக்குதா? காட்டு பண்ணி ஐசி இருக்குதாங்க. ஆமா ஒரு மாதிரி தம்பி உண்மைடா. சரிமா நான் ஜேடா வாய வச்சேன். நீ ஏன்டா வாய வச்ச? வாய வைக்கலங்க, வாய கண்ணு வச்சு. வாய கண்ணு ஆமாங்க. காட்டுல போய் தான் மிருகம். என் வாயக்கெல்லாம் நாசம் வந்து காடி வரவா ஒரு புறமாரு. எஜமா உன்னப்பா என் குஞ்சு காண. எஜமா என் குஞ்சு கோய் குஞ்சு காட்டுல இருக்குது. மருதுங்க புலி புலி சிறுத்தெல்லாம் என் கோய் குஞ்சு வந்து தூக்கின்னு முடிச்சுக்கோ. கோய் குஞ்சு இல்லையா? கோய் குஞ்சு நீ மூணு பேர் அவ 3 பேர் அவங்க குறைய சொல்றாங்க. என்ன தெரியுவா? உன் குறையினா சொல்லிட்டு அழுவே. எஜமா அனந்திரமா பாடசாலை பாடசாலை எஜமா கரண்டே மிருதங்கோ ஜீரகம் சோம்பு கசகசம் கடுகு சவுத்த புளி மத்தல சிங்கம் புளி வராது. கரடி கரண்டி மிருகம் மிருதகம் வாங்க. சிங்கம் புலி கரடி அப்படி சொல்லு. சரி இதனால உனக்கு என்ன பாதிக்குது? முட்டையா? முட்டையா? அப்ப படிக்கிறதுக்கு போல முட்டையாட வாங்கி தோண்டா. என்ன படிக்கிறமா? பித்தாவை கல்வி இல்லாதவன் தம்பி நான் உனக்காக வரேன். அண்ணா வெளியே பார்த்தேன். யார் தெரியுமா? குடிமக்கள் இருக்காங்க. அப்படியா? காற்றில் உள்ள விலங்கு அழித்தும் நாட்டில் உள்ள பயிர்களை நாசம் செய்தான். எனக்கு காட்டி கூப்பிடறானுப்பா. அப்போ எடுத்துமா? அண்ணா
அண்ணி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் செல்ல வேண்டாம். உங்களுக்கு பதிலாக காரக சென்று அந்த மிருகங்களை வேட்டையாடி விட்டு ஒரு நொடி போய் சீக்கிரமாக போறியா? உன் வீரத்தை பத்தி நன்கு அறிந்த அண்ணன்டா தம்பி. உனக்காக அண்ணிருக்கிற ஒரு தாய் அவரோட கருத்தால அருசுவையான சேர்த்து வச்சிருக்கா. போய் குளிச்சுட்டு முதல்ல சாப்பாடு சாப்பிடு. ஏன்னா வெளிநாட்டுல சாப்பிட்டு நாக்கே செத்து போயிருக்க ஹோட்டல்ல சாப்பிட்டு உனக்காக உன் தாய் இருக்காளே அருசுவையான சேர்த்து வச்சிருக்கா. டேய் நீ போய் வெக்கப்படாத. ஏடியா ஏமா ஏமா டேய் ஏமா ஏமா பாத்ரூம்ல என் தம்பி அனுப்புற போறியா? போட்டுமா சாப்பாடியா என் தம்பி அனுப்புற போறியா? யாரு ஒன்னாலும் அனுப்புனா கூட போட்டுருவான். சாப்பாடு அதிகமாயிட்டுப்பா. யாரு வந்தாலும் இல்லன்னு சொல்ல மாட்டான். அதுதானே சொல்லிங்க. சரி நீ போனவன போடுவா. வேணாம் சொல்ல. ஆமா நீ இஸ்து போட்டுக்கோ. சாப்பாடு அண்ணி இப்ப தாய்டா. அவ போடுவா கம்னு வேணாம் சொல்லாத. உன் தம்பி வேணாம்னு சொல்ல மாட்டான். வேணாம் சொல்ல கூடாது போட்டுனா. சாப்பாடு உன் தம்பி வேணாம்னு சொல்ல மாட்டான். போட்டு அவன் கூத்து போட வேண்டியா? ஆனா நீ விடாத போட்டுனா. அப்படியே போடுவா கம்னு. சரியா? போய் குடிச்சிடு. போ சாப்பிடு போ. இருக்க வேண்டிய ஆளு ஒழுங்கா காவல்டா. இல்லடா பாட்டில சொல்லுறான். பாட்டு குடுக்குற போல அடிச்சுக்கிறான். எங்க போறீங்க? இருக்க வேண்டிய ஆளு ஒழுங்கா காவலுக்கு தான் நீங்க வரீங்க. எங்க மூஞ்சி தேடி கொடுங்க. டேய் என்ன கேட்டறவா? எவரா? எவரியா பையா? டால் கொஞ்சம் கூட பருப்பே கிடையாதுயா. டேய் பொறுப்புடா. பொறுப்பு. டேய் இதேதான் வேங்க. ஏடா எவரியா வாங்குறோம். யார் தெரியுமா? யார் நாட்டு குடிமக்கள். நம்ம நாட்டு குடிமக்கள். யாருக்காக வந்தாங்க? காட்டுல விலங்கடித்து நாட்டுல பயணித்து நான் செய்தான். அப்படியா? என்ன வேட்டைக்கு கூப்பிடுறாங்கடா தம்பி. அப்படி என் தம்பி அடிச்சிட்டேன். அதனால நீ ஒரே காவலுக்கு ஏன் அவங்க வர போறானுங்க? கானகத்துக்கு சென்று மிருகங்களை வேட்டையாட நான் சென்று விட்டா நகரவள சென்று நாட்டு மக்களை கண்காணிப்பதியா? என்னமா பாக்குற நீ நாட்டு மக்கள்? நாட்டு பட்டாடி தூணு நடக்குற உள்ள. ஏமா? வாயாரே ஒரு நாள் கலாச்சிரமா. அட நாய் மாதிரி நின்னு பாத்து நடறே. ஒண்ணு குடுக்கலன்னு தாயா. அப்ப நான்டா சாக்கியமா நீ பேஜ் ஆயிடு உண்டு. டேய் ஒரே நல்லதடா சாப்பிடாதே. அப்பன போய் சாப்பிடாதே. நான் தான் வாங்கி வந்தாடா. இந்த பேங்க்ல தட்டி தூணுறான். ஏமா புள்ளி நாள் கலாச்சி எடுத்தானே. நாய் அப்படி ஒரு கம்பளி வச்சிரும் பாரு. என்ன வாங்குறீங்கடானா அவங்கள. என்ன பண்ணுது? ஏய் இப்படியே பேசுற நேரம் பத்தி தெரியாது. சரி ஆமா 5 பேர் ஒன்று சேர்ந்து காண செல்ல வேண்டும். வேட்டையா கோய் குந்தி இஸ்துன்னு போச்சுல்ல அது தேடி நிக்கிறா. மூணு பேர் 4 பேர் ஆட்டி ஆடினா. இவன் ஏன் வேகமா வந்தான்? தெரியல என்ன பண்ணுவ தெரியல. டேய் 4 பேர் தான வந்தோம். ஆமா. கேட்டியா? நீ மாடு என்ன பண்ற? அமுக்குன மாதிரி பெரிய மிருகத்தை. பெரிய மிருகமா? ஆமா. என்ன மிருகம் அப்படி ஓடுது? ஆமா ஆமா. ஏனே? அதோட பேசுறா. சிங்கம். கடகடே. புலி. அதோட பேசு. கரடி. ஆஹா. காட்டுல பெரிய மிருகம் என்ன மிருகம்? எறும்பு. என்ன மிருகம் தெரியாதா? அவன கேளு. நீ கேளு. டேய் என்ன மிருகம்டா அது? காண்டா மிருகம். டேய் கோத்தா. டேய் சொல்றா உங்க அம்மா. என்ன மிருகம்? அவன கேளு சொன்னா என்ன மிருகம்? டேய்
நாளைக்கு முகூர் தாண்டா நீ அதோட பேசாச்சுமா அதோட பேசு கிடையாது காட்டுல பெரிய மிருகனா நான் மிருகம் சித்தரும்பு நிஜமா நீ எவ்வளவு தவறா நினைக்காத நீ ஒரு மிருகத்தை பார்த்து குறி வைப்ப இந்த சித்தரும்பு காலை பூச்சி வெடுக்குன்னு கழிச்சுன்னா குறி தவிர மிருகம் ஓடிடும் முதல்ல இதை ஓடிச்சு எப்படி நான் வர துட்டு வாங்கி போடுவோம் அடிக்கிறதுக்கு யார்தான் சொல்லிட்டு கால் மண்ணெல்லாம் அடிக்கிறிய இப்ப கரெக்டா வச்சா நான் பிடிக்கிறதுக்கு இருக்கேன் என்னத்த பிடிப்பினியா நான் பிடிப்பினியே வேட்டி ஆடிய போதும் அடுத்த திசை வேட்டி ஆடலாம்